கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தேடுகிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் மிக சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் மிகவும் சமீபமாயிருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்குமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் எல்லா விதமான துயரங்களும் மறைய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு நல்ல முடிவுகள் இருக்கிறது, நல்ல தீர்வுகள் இருக்கிறது, நல்ல பதிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அனுதினமும் நீங்களும் நானும் அவரை தேட வேண்டும். ஏனென்றால் நாம் வாசித்த சங்கீதத்துல எந்த மனுஷனையும் என்ன செய்யாதங்க, நம்ப வேண்டாம் என்று மிக அருமையாக துல்லியமாக நாம் வாசித்தோம். அப்படி என்றால் நாம் யாரை நம்ப வேண்டும்? நாம் கர்த்தாதி கர்த்தரை, நாசியிலே சுவாசத்தை கொடுத்த நம்முடைய தேவனையே நம்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நம்பி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில பயணிக்க வேண்டும். நம்ம ஒரு காரியத்துல அல்லது எந்த காரியமானாலும் நாம வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நம்பி அவரை பின்தொடர்ந்து பயணித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருக்கிறவர். நாம் விழுந்தாலும் தூக்கி விடுவதற்கு உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஆனால் அவர்கள் முன் வருவதற்கு கிடையாது. ஆனால் நாம் விழுந்தாலும் நம்மை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார் என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. நிச்சயமாக நீங்களும் நானும் எத்தனை முறை விழுந்தாலும் நம்மை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்களையும் என்னையும் எல்லா விதங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் விசாரித்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. எல்லா நாட்களையும் எல்லா காரியங்களையும் அவர் நன்றாக விசாரித்து நம்மை அழகாக நடத்துகிற அன்பு தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம விசாரிக்கிற தேவனிடத்துல இந்த உலகத்துல நம்மை அதிகமாக கரிசனையோடு விசாரிக்கிறார்களோ அவர்களை தான் நாம் அதிகமாக தேடுவது உண்டு, நாடுவது உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் 24 மணி நேரமும் நன்றாக அறிந்து நம்மை விசாரித்து நடத்த ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஆகையால் தான் நம்மை அனுதினமும் விசாரித்து நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிரகாசம் அடைய ஸ்தோத்திரம் ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால், நாம் வாழ்க்கையில இன்னும் முன்னேறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நாம நன்மைகளை காண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பின்தொடர வேண்டும், கர்த்தரையே அதிகமாக நாடி தேட வேண்டும். அல்லேலூயா. அவரையே நம்ப வேண்டும். முதலாவது கர்த்தரை நன்றாக நம்ப வேண்டும், தேட வேண்டும். அவர் முகத்தை தரிசிப்பதற்கு நீங்களும் நானும் அவர் சமூகத்திலே காத்திருப்பதற்கு மிகவும் பிரயாசப்பட வேண்டும், துரிதப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான ஒரு நல்ல வார்த்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் நமக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மொத்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய வாக்குத்தத்தங்கள் தான், ஒவ்வொரு நொடிக்குரிய வாக்குத்தத்தங்கள் தான், ஒவ்வொரு மணிக்கும் ஒரு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா.
ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டின இந்த வார்த்தையை சற்று தியானித்து நம்ம கடந்து சொல்லுவோம். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கவனமாக செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஸ்தோத்திரம் ஒருமனப்படுத்தி நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. எங்கே ஆண்டவருடைய சமூகத்தில ஒருமனப்பட்டு இருக்கிறோமோ அங்க மட்டும்தாங்க தேவன் அற்புதம் செய்ய முடியும். அங்க மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். அங்க மட்டும்தான் ஒரு மனமாய் எங்கே கூடி வருகிறோமோ அங்கே மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளையும் நீங்களும் நானும் காண வேண்டும் என்று சொன்னால் நாம எங்க தெய்வத்தை ஆராதிக்க கூடி வருகிறோமோ, எங்கே தேவனை மகிமைப்படுத்த கூடி வருகிறோமோ அந்த கூடுகையிலே ஒரு மனம் இருக்குமானால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தை ஒரு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஒரு மனதோடு நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், செவிசாய்த்து கேட்போம் என்று சொன்னால், அதை உள்வாங்கி நம்முடைய இருதயத்திலே வைத்து அதை தியானிப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தையானது இந்த வாக்குத்தத்தமானது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய வார்த்தையாகிய இந்த வாக்குத்தத்தம் நம்மை அழகாக அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 1:5 வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அந்த ஞானமானது கொடுக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் எங்கே அழகாக நமக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார், ஒரு சுட்டி காட்டுதலை குறிக்கிறார், ஒரு நல்ல செய்தியை அறிவுறுத்துகிறார். என்னவென்று சொன்னால், மகனே மகளே, உங்களிடத்தில் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு குறை, அவர் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஞானத்தை வைக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா காரியங்களையும் சாதிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், கைகூடி வர செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஞானம் மிக அவசியம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், பதிவு செய்கிற பொழுது ஆண்டவர் அங்கே ஸ்தோத்திர நீதிமொழிகள் 4:7 பதிவு செய்கிற பொழுது அவ்வளவாய் பதிவு செய்கிறார். ஞானமே முக்கியம். எது முக்கியமா? ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்ப அவர் எதற்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்? இந்த வார்த்தையிலே முதல் பகுதி ஞானம்தான் முக்கியம் என்று முதல் பகுதியிலே பதிவு செய்கிறார். இரண்டாவது, என்னவென்றாலும் இந்த உலகத்துல சம்பாதிச்சுக்கோ, அதை காட்டிலும் நீ சம்பாதித்ததை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால், நீ சம்பாதித்ததை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ சம்பாதித்ததை உன் தலைமுறைக்கும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு என்ன தேவை? உங்களுக்கும் எனக்கும் புத்தி மிக அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்லுவார்கள், எண்ணத்தை கடன் கொடுத்துட்டேன், புத்தியை கடன் கொடுத்ததனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு ஏமாற்றங்கள், தோல்விகள், சீரழிவுகள் என்று அநேகர் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே, ஆகையால் தான் நாம ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை, ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிப்பதற்கு, இரண்டாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு, மூன்றாவது அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சேர்த்து வைப்பதற்கு என்ன தேவை என்று சொன்னால் ஞானம் மிக அவசியமானதாக இருக்கிறது. ஞானமே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ ஞானம் உங்களுக்கும் எனக்கும் மிக அவசியமாக இருக்கிறது. ஆகையால் தான் இங்கே அழகாக எழுதுகிறார் ஸ்தோத்திரம். சீசனில் ஒருவனாகிய யாக்கோபு எழுதுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்களில் ஒருவன்.
அல்லேலூயா. உங்களில் யாராவது ஒருவர் ஞானத்திலே எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால், குறைவு உள்ளவர்களாய் இருந்தால், ஞானத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஏதேனும் ஒரு விதத்திலே, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ மனைவிக்கோ கணவருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஞானத்திலே குறைவு இருக்குமானால், அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்திலே நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி கேட்டோம் என்று சொன்னால் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் நிச்சயமாக கொடுத்து அருள் செய்வார். இல்லையா? பக்தன் யாவேசு தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் யாரு கூட இருக்கணுமா? என்னோடு கூட இருக்க வேண்டும். எதற்காக? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அதற்கு அந்த தீங்கிற்கு இந்த உலகத்திலே இயற்கை நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக, நண்பர்கள் நிமித்தமாக, எதிராளிகள் நிமித்தமாக, உறவுகள் நிமித்தமாக ஏற்படுகிற எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி யாபேசு என்ற பக்தன் இங்கே வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் நமக்கு எது தேவைப்படுகிறதோ, நம்மிடத்தில் எவை குறைவாய் இருக்கிறதோ, அந்த குறைவான காரியத்தை, அந்த தேவையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சம்பூரணமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே, சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே முதல் பகுதியிலே இப்படியாய் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்லுகிற பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று பதிவு செய்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவரிடத்துல நமக்கு என்ன குறை இருக்கிறது என்று கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலே அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள கடவோம் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது என்னவென்று சொன்னால், அநேக நேரங்களிலே பலவிதமான சிக்கலிலே சிக்கி, பலவிதமான கண்ணிகளிலே சிக்கி, பலவிதமான வேதனையிலும் துக்கத்திலோ துயரத்திலோ நம்ம ஸ்தோத்திரம் சிக்கிக் கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஞான குறைவுதான். அல்லேலூயா. இதை எவராலும் மறுக்க முடியாது. நான் கட்டாயம் சொல்லுவேன், நாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுகிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்குகிறோம், ஏதோ ஒரு குறைவை சந்திக்கிறோம், ஏதோ ஒரு பலவீனத்தை உணர்கிறோம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு ஏமாற்றம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் எங்கேயோ ஞான குறைவு இருந்ததனாலதான் நான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட பிரச்சனையை அனுபவிக்கிறேன், இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே இன்றைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்து நம்மிடத்திலே குறைவாய் இருக்கிற அந்த தள்ளப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் எந்த இடத்திலே தள்ளப்பட்டமோ, எதனால் தள்ளப்பட்டமோ என்று ஆராய்ந்து பார்த்து நான் தள்ளப்பட்டதற்கு காரணம், நான் விழுந்ததற்கு காரணம், நான் தோல்வி அடைந்ததற்கு காரணம், நான் ஏமாற்றம் அடைந்ததற்கு காரணம், நான் விளைவினப்பட்டதற்கு காரணம் என்னுடைய ஞான குறைவு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா எப்பொழுதுமே நம்முடைய ஞான குறைவுனால்தான் இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்த்து சுய பரிசோதனை செய்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். நாம மற்றவர்கள் மேல என்ன செய்ய புறப்படக்கூடாது, பள்ளி போடுவதற்கு புறப்படக்கூடாது, மற்றவர்கள் மீது பள்ளி சுமத்துவதற்கு புறப்படக்கூடாது. இது என்னுடைய ஞான குறைவினால் ஏற்பட்ட பிரச்சனை, இது என்னுடைய ஞான குறைவினால் வருகிற போராட்டம் என்று சொல்லி என்னுடைய ஞான குறைவை நான் ஆராய்ந்து சுய பரிசோதனை செய்து என் ஞானத்தை நிறைவாய் காணப்படுவதற்கு ஏதுவான வழிகளை, திட்டங்களை நோக்கி நான் பயணித்தேன் என்று சொன்னால் பரிசுத்த வேதம் நமக்கு உதவி செய்கிறது. என்ன
உதவி செய்கிறது. அது நமக்கு ஞானத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியை காட்டுகிறது. என்ன வழியை காட்டுகிறது? ஞானத்திலே குறைவுள்ளவன் ஒருவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவனிடத்தில் கேள் என்று ஒரு வழி காட்டுதலை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. எந்த காரியத்துக்கும் நமக்கு என்ன தேவை என்றால் மிக அவசியமானது ஞானமே. அல்லேலூயா. அதனாலதான் ஞானி சாலமோன் ஞானத்திலே சிறந்து விளங்கினவர். அல்லேலூயா. உலகத்திலே பெரிய ஞானவான் யார் என்று சொன்னால் சாலமோன் ஒருவனே என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்து அந்த ஞானத்தை சமன் செய்து அதற்கு மேல் ஒரு ஞானவான் இருக்கிறார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அது அவர் ஆண்டவராகிய அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதனால மாம்சத்திலே உலகத்தின் ராஜாக்களிலே உலகத்தின் மனிதர்களிலே பெரிய ஞானவான் யார் என்று சொன்னால் சாலமோனை தவிர ஒருவரும் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சாலமோனை சுட்டி காட்டினார். இயேசு சாலமோனிலும் ஞானவான் என்று சொன்னார். சாலமோனிலும் பெரிதான ஞானம் உள்ளவர் உன்னிடத்தில் இருக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறார். தெய்வ பிள்ளைகளை, அந்த சாலமோன் தான் தன்னுடைய நீதிமொழிகள் மூலியமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கு ஞானத்தில் குறைவு இருக்குமானால் அந்த ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்திலே நீங்களும் நானும் கேட்டு பெற்றுக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது என்னதான்? ஞானம்தான். எல்லா காரியத்துக்கும் எது தேவைப்படுகிறது? ஞானம். அதனாலதான் அந்த வார்த்தையிலே முதல்ல என்ன செய்யறாரு? ஞானமே முக்கியம் என்று முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறார். ஞானத்தை முக்கியத்துவப்படுத்தி ஞானத்தை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்ட நாம அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவல் நமக்கு என்ன தேவை என்றால் அந்த ஞானத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு, அந்த ஞானத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுவதற்கு, அந்த ஞானத்தை காத்து கொள்ளுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் புத்தி தேவை. அல்லேலூயா. புத்தியை இழந்துட்டோம் அப்படின்னா ஞானத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் 2 வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஞானமே முக்கியம். இந்த உலகத்துல நீ என்னவனாலும் சம்பாதித்தாலும் என்னத்தை அதிகமாய் சம்பாதிக்கணுமா? முதன்மையான சம்பாத்தியம் எதுவாய் இருக்க வேண்டும் என்றால் என்னது? புத்தியை சம்பாதிக்க வேண்டும். அல்லேலூயா. திரைகடல் ஓடி திரவியம் தேடினாலும் அந்த திரவியத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள, அந்த திரவியத்தை நான் என்னுடைய தலைமுறையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எனக்கு என்ன தேவை என்று சொன்னால் புத்தி தேவை. அல்லேலூயா. புத்தி மிக அவசியம் தேவைப்படுகிறது. ஆகையால் தான் என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுகிறார். ஞானமே முக்கியம். ஆகையால் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே அப்ப சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்திலே அவரை நாடி தேடி, ஆண்டவரே நான் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறதுனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுகிறேன், நான் இவ்வளவு நஷ்டத்தை சந்தித்ததற்கு காரணம் என்னுடைய ஞான குறைவுதான். நான் இன்றைக்கு இவ்வளவு போராட்டங்களை இவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பதற்கு காரணம் என்னுடைய ஞான குறைவுதான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே சம்பூரணமாய் ஞானத்தை கொடுக்கிறவரே எனக்கு ஞானத்தை நீர் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஞானத்தை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் ஞானத்தை சம்பூரணமாய் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார், தயாராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்ட போதுங்க, சாலமோன் ஆண்டவரிடத்துல கேட்டான். கர்த்தர் தரிசனமானார். உனக்கு என்னப்பா வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். நம்மெல்லாம் என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவர் நம்ம தரிசனத்துல வந்து என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டா நம்ம பட்டியல புறம் கையில் எடுத்து கொடுத்துருவோம். அப்படிதானே? கடன் பட்டியல புறம் எடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கு, இதை சரி பண்ணி தாருன்னு சொல்லி ஆண்டவர் அதை கொடுத்துருவோம். ஆனா அவன் அதை கேட்கல. பொண்ணை கூடும், வெள்ளியை கூடும், காரை கூடும், பங்களாவை கூடும், ரோட கூடும், தோட்டத்தை கூடும், துறவாவை கூடும் கேட்கல. சாலமோன் கேட்ட ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன தேவை? ஞானம் இருந்தா போதும் ஆண்டவரே.
இந்த ஜனங்களிடத்துல நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த ஜனங்களிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம், இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு என்னை தேடி வரும் என்று அவன் அறிந்திருந்ததனாலதான் ஆண்டவரே எனக்கு ஞானம் மட்டும் இருந்தா போதும்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானமே ரொம்ப முக்கியம். அப்ப ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அவன் ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவர் அவன் முதன்மையாய் கேட்ட ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கேளாதவைகளையும் சேர்த்து கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா ஞானம் இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் நீங்களும் நானும் தக்க வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால ஞானமே முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் பாதத்துல ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, புத்திமதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்களும் நானும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய எல்லா குறைவுகளையும் ஞான குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி தாரும் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குறைவுகள் எல்லாம் எங்கதான் நிறைவாகுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆகையால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகக்கூடிய ஒரே இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில நிறைவான அந்த ஞானம் வரும் என்று சொன்னால் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் ஆட்டோமேட்டிக்கா ஒளிந்து விடும். தேவனிடத்துல நீங்களும் நானும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ஞானம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமா பணமா என்று சொல்லி ரெண்டு கையில, ஒரு கையில ஞானத்தையும் ஒரு கையில பணத்தையும் ஆண்டவர் காட்டிட்டா நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ஆமா, பணத்தை இல்ல. அல்லேலூயா. பணம் வந்து இந்த பக்கம் காலையில வந்துட்டு சாயங்காலம் அந்த பணம் இருக்காது, காணாம போயிடும். ஆனா ஆண்டவர் இடத்துல பணத்தை சூஸ் பண்ணாம, பணத்தை தேர்வு பண்ணாம ஞானத்தை தேர்வு பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், எக்காலத்திற்கும் நம்ம தேர்வு செய்யாத அந்த பணம் நமக்கு அடிமை ஆகிவிடும். அல்லேலூயா. ஆக ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதெல்லாம் தேவ ஞானம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய ஞானத்தையும் தேவ ஞானத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்டு சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஞானமாய் செயல்பட்டோம் என்றால், ஞானமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் சௌக்கியமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், பாதுகாப்பாய், நிம்மதியாய், நோய் நொடி இன்றி ஸ்தோத்திர கடன் இல்லாத வாழ்க்கை நீங்களும் நான் நிச்சயமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே மாதத்தினுடைய முதல் தேதியில் எங்களுக்கு ஆயிரமான லட்சமான வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த வேதத்தில் இருந்த போதிலும் இன்றைக்கு இந்த நேரத்துக்கு நீர் சுட்டி காட்டின இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் யாக்கோபு 1:5 ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. எங்களிடத்துல நாங்கள் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு இவ்வளவு சங்கடப்படுகிறோம், இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிக்கிறோம், இவ்வளவு வேதனைகள் அனுபவிக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் உலகமோ, உலகத்தின் மனிதர்களோ இல்லை ஆண்டவரை. மனிதர்கள் உலகம் என்று சொல்லி நாங்கள் பழி சாட்டுவதை காட்டிலும், மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவதை காட்டிலும், இதெல்லாம் காரணம் என்னுடைய ஞான குறைவுதான் என்று நான் ஒப்புக்கொண்டு என்னுடைய ஞான குறைவை நான் ஆண்டவரை நிறைவாக்குவதற்கு ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கிற உம்மிடத்திலே வந்து ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க இந்த வார்த்தை சொல்லுவது போல, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படி கேட்போம் என்று சொன்னால் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக காரியத்திலே ஞான குறைவினாலே நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதுனால இந்த தேவனாகிய கர்த்தர் அந்த சிக்கலில் இருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து, அந்த கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கேற்ற சம்பூரணமான ஞானத்தை கொடுக்கிற உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஞானமே முக்கியம். எண்ணத்தை
சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்ற வேத வாக்கியத்தின்படி நாங்கள் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உம்மிடத்துல நாங்கள் கேட்டு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அனுபவிக்கவும், அதை தக்க வைத்துக் கொண்டு ஆண்டவரே தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கவும் எங்களுக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் புத்தியையும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் யார் மீதும் பழி சுமத்தாதபடிக்கு, யாரையும் பழி சாட்டாதபடிக்கு ஆண்டவரே, யாரையும் குற்றம் சாட்டாதபடிக்கு, மற்றவர்களை குறை சொல்லி தெரியாதபடிக்கு, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய ஆண்டவரே குறைவுகளை நாங்களே சுய பரிசோதனை செய்து நாங்கள் எங்களை உம்மிடத்திலே வந்து காத்திருந்து எங்களை சரி செய்து கொள்வதற்கு உம்முடைய உதவியை நாடி உம்மிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்டு உம்மிடத்திலே புத்தியை பெற்றுக்கொண்டு நாங்கள் சீரும் சிறப்புமாய் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்முடைய உதவியை நாடி நாங்கள் அனுதினமுடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் சம்பூரணமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஞானமாய் உங்க பிள்ளைகள் வாழ்ந்து எல்லா சிக்கல்களிலிருந்து மீட்கப்பட்டு எல்லா வேதனையிலும் கவலையிலும் வருத்தத்திலும் வியாதியிலும் நோயிலும் கடனிலிருந்து மீட்கப்பட்டு கவலை வருத்தம் மாறட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் ஞானமாய் நடக்க ஆண்டவரே புத்தியோடு செயல்பட ஞானத்தையும் புத்தியும் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் உங்க பிள்ளைகளுக்கு சம்பூரணமாய் ஞானத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழச் செய்வீராக. கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.